தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உடல் தானம் செய்ய முன்வாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உடல் தானம் செய்ய முன்வாருங்கள். மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவ மாணவர்களுடைய செய்முறை பயிற்சிக்கு உடல் அவசியமாகிறது. இறந்து போன உடல்கள் அவர்களுக்கு செய்முறை பயிற்சிக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இறந்து போனவர்கள் தங்களுடைய உடல்களை உடல் தானமாக செய்வதாக எழுதி கொடுத்தால்தான் இறந்தவர்களுடைய உடல்கள் கைப்பற்றப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுடைய செய்முறை பயிற்சிக்கு பயன்படுத்த முடியும். இது சம்பந்தமாக விழிப்புணர்வு குறைவாகவே உள்ளது. மருத்துவம் இந்த உலகத்தில் மிக முக்கியமானதாக உள்ளது. ஆனால் மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சிக்கு உடல்கள் கிடைப்பது இல்லை. அரசு மருத்துவமனைகளில் அனாதை உடல்கள் தான் அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடல்களை அடக்கம் செய்து விடுகின்றனர். இஸ்லாமியர்களும் அடக்கம் செய்து விடுகின்றனர். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எரித்து விடுகின்றனர், அடக்கம் செய்து விடுகின்றனர். இதை சடங்குகளாகவே கருதுகின்றார்கள். உயிர் பிரிந்து விட்டது, அந்த உடல் ஏதாவது ஒருவருக்கு பயன்படுத்துமே என்று தானமாக வழங்குவது கிடையாது. ஆனால் மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சர் ஜோதி பாசு, திருச்சி பேராயர், திருச்சி கத்தோலிக்க ஆயர் அந்தோனி டிவோட்டா ஆகியோர் தாங்கள் இறந்த பின்பு தங்களுடைய உடல்களை மருத்துவமனைக்கு உடல் தானமாக செய்ய எழுதி வைத்தனர். அதன்படி அவர்களுடைய உடல் மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டது. ஆக இந்த காலகட்டத்தில் இறந்தவர்கள் தங்களுடைய உடலை மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் செய்ய முன்வர வேண்டும். அந்த உடல் வெட்டியாக எரிஞ்சு போகுது, இல்லாட்டினா மண்ணுக்குள்ளே போய் அழுகி தான் போகுது. அதை மாணவர்களுடைய பயிற்சிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். மருத்துவ மாணவர்களுடைய பயிற்சிக்கு, மருத்துவர்கள் தான் நம்ம வருங்காலத்தில் நமக்கு மருத்துவம் பார்க்க போகிறாங்க. உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் அவங்க தான். ஆக உடல் தானம் மிக அவசியமானது. நம்ம இறந்துட்டோம்னா நம்முடைய உயிர் பிரிஞ்சு போச்சு. அந்த உடலை எரித்து சாம்பலாக்கி ஆற்றுல கலக்குனா என்ன, மண்ணுக்குள்ளே புதைச்சி அழுகி போகிறதா என்ன, ரெண்டுமே வேஸ்ட்டு தான். அதுக்கு பதில் ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இறந்தாலும் கூட நம்முடைய உடல் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உடல் தானம் செய்ய முன்வர வேண்டும். மருத்துவ மாணவர்களுடைய பயிற்சிக்கு உடல் தேவைப்படுகிறது. ஆகவே தங்களுடைய உடலை உடல் தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.